இது கார்த்திகை மாதம். ஏன் இந்த மாதம் 30 நாளும் நம்ம வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம்? இது கேள்வி ஒன்று. இரண்டாவது கேள்வி, ஏன் எல்லா ஊர் பழைய பஸ் ஸ்டாண்டுலேயும் எப்போ பார்த்தாலும் 4 மாடு படுத்துருக்குது? நம்ம எவ்வளோ விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே 4 மாடு படுக்கும். இது ரெண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் நான் பேச இருக்கிற பண்பாட்டு அறிவுங்கிற உரைக்கும் தொடர்பு இருக்குது. பண்பாடுனா என்ன சார்? மேலோட்டமாக சொல்லுவோம் நாகரிகம் அப்படிம்போம். நாகரிகம்னா என்ன சார்? நாகரிகம்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட 20,000 மதிப்புள்ள செல் இருக்குது, என்கிட்ட 30,000 மதிப்புள்ள செல் இருக்குது. அந்த 20,000 மதிப்புள்ள செல்லை விட என்னிடம் இருக்கிற செல் அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்டது. அப்போ உங்களை விட நான் நாகரிகமானவன். ஆனால் இந்த அதிநவீன தொழில் வசதி கொண்ட இந்த செல்லை வச்சு நான் எதுக்கு செய்கிறேங்கிறது என்னோடய பண்பாடு. இதை கல்விக்கு பயன்படுத்துகிறேன்னா தவறாக பயன்படுத்துகிறேனா என்பது பண்பாடு. அப்போ அதிநவீனமான கருவி கையில் இருந்தால் நாகரிகம், அதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்பது பண்பாடு. பண்பாடு உலகம் முழுக்க பல்வகையாக இருக்குது. இனக்குழு பண்பாடு இருக்கிறது, வட்டாரத்துக்கு வட்டார பண்பாடு மேற்படும், ஊருக்கு ஊர் பண்பாடு இருக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கு ஜாதி பண்பாடு இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பண்பாடு இருக்கும். அப்போ பண்பாடு பல வகையாக இருக்கும். இதில் நம்ம தமிழர்களுக்கே உரித்தான பண்பாடு குறித்து ஒரு சில கருத்து. தீர்த்தவாரி, கோயில்களில் தீர்த்தவாரி நடத்துகிறோம். நம்ம ஏன் சார் தீர்த்தவாரி நடத்துகிறோம்? தீர்த்தவாரினா என்ன அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊர் குளம் நிறைஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற சாமியை கொண்டு வந்து, உற்சவரை கொண்டு வந்து அந்த குளத்தில் குளிப்பாட்டி திரும்ப கொண்டு போய் கோயிலுக்குள்ளே வைப்பாங்க. இதுக்கு பேர் தீர்த்தவாரி. எதுக்கு தீர்த்தவாரி சாரமாக வச்சாங்க? ஏன் அப்படின்னா உண்மையிலே தீர்த்தவாரி என்பது எங்கே நடக்கணும்னா கடமடை பகுதி ஏதோ அங்கே தான் தீர்த்தவாரி நடக்கணும். கடைமடைனா ஆறு மேற்கு உற்பத்தி ஆகி ஓடி கடலில் கிடக்குது இல்லையா? கடலில் எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடத்துல எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரில் எந்த சாமி இருக்கோ அந்த சாமிக்கு தான் தீர்த்தவாரி நடத்தணும். ஏன் சார் நடத்துகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் அன்னைக்கு கிடையாது. அப்போ செய்தி போகணும். என்ன செய்தி போகணும்? மேம்படக்காரனுக்கெல்லாம் செய்தி போகணும். என்ன செய்தி போகணும்? எங்கள் ஊர் குளம் நிறைஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் ஊரில் கம்மாயை அடைச்சிடலான்னு செய்தி போகணும் அவனுக்கு. அந்த செய்தி போகிறதுக்கு தீர்த்தவாரி திருவிழா. அந்த ஊரில் தீர்த்தவாரி நடக்குன்னா அந்த ஊருக்கு தண்ணி போயிடுச்சு, நம்ம ஊர் கம்மா மடையை அடைச்சிக்க கூடாதுன்னு அர்த்தம். தமிழர்கள் கண்டுபிடிச்ச மரபு இது. அப்படி ஒரு பண்பாட்டு கூற நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பண்பாட்டை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அதனால்தான் பண்பாட்டு அறிவு என்று நாம் இன்று பேச நேர்ந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ நவீன சிந்தனை வளர வளர, புதிய புதிய கருவிகள் வளர வளர ஒரு பண்பாடு காலியாகும், புதிய பண்பாடு உள்ளே வரும். இப்போ உங்களோட கேள்வி சார், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன வயசில் வெள்ளி செவ்வாயில் தெருவுக்கு 2 வீட்டில் கோடாங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அந்த கோடாங்கி சத்தத்தை கேட்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும், ஈரக்குளம் நடுக்கும். இப்போ எங்கேயாவது கோடாங்கி அடித்து அதாவது கேட்குமா? இல்லை. ஏன்? எல்லா பேயும் செத்து போச்சு சார். எப்படி செத்தது? கோடாங்கி அடித்தே சாவிச்சிட்டோமா? நம்ம சாமிகளாக சேர்ந்து பேய்களை கொன்றுச்சா? பேய்களை கொன்னா யார் தெரியுமா சார்? பேய்களை கொன்னது முழுக்க முழுக்க ஈபி டிபார்ட்மெண்ட்காரங்க சார். மின்சார வாரியம் தான் பேய்களை கொண்டாங்க. என்னைக்கு தெருவில் கரண்ட் கம்பி நட்டு தெரு விளக்கு எரிய ஆரம்பிச்சோ அன்னைக்கு பேய் செத்து போச்சு சார். ஏன்னா இருட்டு தான் மனுஷனுக்கு பயம். அப்போ ஒரு மின்சார கருவி உள்ளே வருது, ஒரு பண்பாடு காலியாகுது. அப்படி சில பண்பாடு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. இப்படி வாழ்வின் எல்லா கட்டத்தில் நம்ம பண்பாடோடு தான் பின்னி பிணைஞ்சிருக்கிறோம். நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த 30 மாதமும் இந்த கார்த்திகை மாதம் 30 நாளும் ஏன் விளக்கு பொருத்தி வைக்கும்? விளக்கு பொருத்தி வைத்தல் என்பது நம்ம பண்பாட்டு கூறில் ஒன்று. எதுக்கு பொருத்தி வைக்கிறோம்? கார்த்திகை மாதம் என்பது தமிழகத்திற்கு மழையை வழி அனுப்புகிற மாதம் சார். இந்த மாதத்தில் பூச்சிகளோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறையா தொழிற்சாலைகள் பெருகிருச்சு. ஆனால் முந்தி பழைய காலத்தில் எல்லாருமே விவசாய குடும்பம், எல்லாருமே விவசாய கூலிகள், முழுக்க முழுக்க வேளாண்மை தான் தொழில். பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகரித்தா பயிர்கள் பாதிக்கப்படும். அப்போ பூச்சிகள் பெருகிறப்பையே அதை கட்டுப்படுத்தணும். இன்றைக்கி மாதிரி ரசாயன கொல்லி கெமிக்கல் உரங்கள் அப்போ கிடையாது. அப்போ நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு இயற்கையை வச்சு இன்னொரு இயற்கை கட்டுப்படுத்துகிறான். கார்த்திகை மாதம் 30 நாளும் நீங்கள் விளக்கு பொருத்தி வச்சிங்கன்னா புதுசாக பிறக்கிற விட்டில் பூச்சியெல்லாம் அதில் விழுந்து மடிஞ்சு போயிடும். அப்போ பூச்சிகளோட எண்ணிக்கை தானாக குறையும், வேளாண்மை பாதிக்கப்படும். அதற்காகத்தான் கார்த்திகை மாதம் 30 நாளும் நம்மால் விளக்கு பொருத்தி வச்சுருக்கிறான். இது நம்ம பண்பாட்டு கூறு. அப்போ ஏன்னு தெரியாமலே நம்ம ஒரு பண்பாடை பின்பற்றிக்கிட்டு வரோம். இது ஒரு பண்பாட்டு கூறு. நீங்கள் கிராமத்தில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ சில பெரியவங்களுக்கு தெரியும். இதே கார்த்திகை மாதத்தில் வீட்டு வாசலில் மட்டும் இல்லை சார், குப்பை கிடங்குக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். இங்கே இருக்க பெரியாளுக்கு தெரியும், குப்பநாச்சியார் பூஜைன்னு சொல்லுவாங்க.
எதுக்கு சார் குப்பை கிடங்குக்கு எதுக்கு தீபாரணை காட்டணும்? தீபாரணை என்பது சாமிக்கு மட்டும்தானே காட்டணும், ஏன் குப்பைக்கு காட்டணும்? அது நம்ம பண்பாட்டு கூறில் ஒன்று. இன்றைக்கி நம்ம வீட்டில் வர குப்பைகளெல்லாம் கேரி பேக்கில் போட்டு கெட்டி தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். உங்கள் சின்ன வயசுக்கு போய் பாருங்கள், எல்லா தெருவுலேயும் ஏதாவது பெரிய கிடங்கு இருக்கும், அதுக்கு பேர் உரக்கிடங்குன்னு பேர். அந்த கிடங்குல தான் அந்தந்த தெருவில் சேர்ந்த வீடுகளில் சேர்ந்த குப்பையை போடுவோம். அன்னைக்கு மக்காத குப்பை கிடையாது, நெகிழி கிடையாது, எல்லாமே மக்குற குப்பை தான். காய்கறி, சாம்பல், வைக்கல், மாட்டுச்சாணம், இப்படி எல்லா குப்பையும் அந்த குப்பை குழியில் நம்ம போடுவோம் சார். அது மெல்ல போட்டு பெரும்பாலும் அது யார் மாடு வச்சுருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை சேர்ந்து அது சின்ன குன்று மாதிரி வளர்ந்துடும். அந்த குன்றுக்கு பேர் மூத்த தேவி. அந்த குன்றுக்கு பேர் மூத்த தேவி. மூத்த தேவி என்பது நம் தமிழர்களின் தொல் தெய்வம், மூத்த தெய்வம். இப்போ விவசாய காலத்தில் அங்கே விவசாய வயக்காட்டில் பயிர்களை நட்ட பிறகு அதுக்கு உரம் வேணும் இல்லையா, அந்த உரத்துக்கு இந்த குப்பையை அள்ளிட்டு போவாங்க. யாரை? இந்த மூத்த தேவியை கூட்டு போவாங்க. இந்த மூத்த தேவி வயக்காட்டுக்கு போனால் தான் வயக்காட்டில் இருந்து தானியங்கிற சின்ன தேவி வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நான் பழமொழி சொல்கிறேன், மூதேவி போன அழகு, சீதேவி வந்த அழகு. அதுதான் சார். மூதேவி என்பது அழுக்கு சோம்பல் மடி இல்லை சார், நம்ம சேகரித்து வச்சுக்கிற உரக்கிடங்கு. இந்த மூத்த தேவி வயக்காட்டுக்கு போனால் தான் சின்ன தேவிங்கிற தானிய வீட்டுக்கு வருவாங்க. அந்த பழமொழியோட அர்த்தம் மூதேவி போனால் நல்லது, சீதேவி வந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பண்பாட்டை ஏன் காரணம் தெரியாமல் விளக்கு பொருத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பண்பாட்டை ஏன் தெரியாமலே தவறாக பொருத்தி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, மலைவாழ் மக்கள் எடுத்துக்கிடுவோம், அவங்கள்ட்ட அதிநவீன கருவி இருக்காது, நாகரிகமான மனிதர்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பண்பாட்டில் உயர்ந்திருப்பாங்க. நம்ம நகரத்துக்குள்ளே இருப்போம், அதிநவீன கருவி வச்சுருப்போம், நல்லா படிச்சிருப்போம், ஆனால் பண்பாடு இல்லாமல் இருப்போம். அப்போ பண்பாடு என்பது படிப்பால் வருவதல்ல. ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த காலகட்டத்தில் அந்த எல்லாரும் ஏற்றுக்கிறது ஏதோ, எல்லாருக்கும் நல்லது ஏதோ, அதை பண்பாடுன்னு வச்சுருக்கிறோம். நம்மகிட்ட இன்னொரு விஷயம் உண்டு உங்களுக்கு. எல்லா ஊர்லேயும் பாருங்கள், நீ எந்த ஊர்னாலும் போய் பாருங்கள், ஊரை காக்கிற அம்மன் கோயிலில் வடக்க பார்க்க தான் இருக்கும். பெருந்தெய்வ கோயிலை விட்டுருங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அவங்கள விட்டுருவோம், அவங்களாம் பெருந்தெய்வங்கள். ஊரை காக்கிற பத்திரகாளி அம்மன், மாரியம்மன் கோயிலெலாம் வடக்க பார்க்க தான் இருக்கும். ஏன்? அது நம்ம பண்பாட்டு சார், அது ஒரு பண்பாட்டு கூறு. ஏன்னா தமிழகத்திற்கு ஆபத்து என்பது தெற்கிருந்து வராது, ஏன்னா தெற்க 3 புறமும் கடல். ஆபத்து வந்தால் வடக்கிருந்து தான் வரணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்கான். அப்போ வடக்கிருந்து வருகிற ஆபத்தை அம்மன் எதிர்கொண்டு இந்த ஊரை காக்கணுங்கிறதுக்கத்தான் ஊரை காக்கிற அம்மனை வடக்க வாக்க வைக்கணும். அதனால தான் அம்மனுக்கு பேர் வடக்கு வாசல்வின்னு பேர். இது நீங்கள் வாழ்வின் எந்த நுட்பத்தை எடுத்தாலும் பண்பாட்டிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான பொருள் சார், உப்பு. இன்றைக்கி நம்ம எல்லாம் மாவட்ட ஆட்சியர் கூட இருக்கிறாங்க, நீங்கள் நம்ம எல்லாம் கூடி தீர்மானம் போட்டு இனிமேல் எங்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு எந்த பொருளும் வேறு மாவட்டத்திலேருந்து வர வேண்டாம், எங்கள் மாவட்டத்துக்குள்ளே விளையிற பொருளை வச்சு, இங்கே விளையிற தொழிற்சாலையை வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம்னு முடிவு எடுத்துட்டால் நிச்சயம் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒரு பொருள் மட்டும் விட மாட்டேன் இல்லை சார், அந்த பொருள் வெளியேருந்து தான் வரணும். உப்பு. உப்பு சமவெளியில் மக்கள்கிட்ட கிடையாது, கடற்கரையிலேருந்து தான் வரணும் அந்த காலத்தில். அதனால தான் அந்த காலத்தில் உப்பு தான் செல்வம், உப்பு தான் பண்டமாட்டு பொருள். அதனால தான் பால் காய்ச்சிற வீட்டுக்கு நீங்கள் உப்பு கொண்டு போகிறீங்க, காரணம் இல்லாமல் உப்பு கொண்டு போகல. ஏன்னா உப்பு தான் அளப்பரிய செல்வம் மனிதருக்கு. அதனால் உங்கள் வீட்டில் செல்வம் குவியட்டும் என்பதற்காகத்தான் பால் காய்ச்சிற வீட்டுக்கு உப்பு கொண்டு போகிறோம். நம்ம துக்க வீட்டில் 3ஆவது நாள் உப்பு இல்லாமல் சமைக்கிறோம், எதுக்கு சார்? அங்கே உப்பு செல்வம், அதனால கொண்டு போகிறோம். துஷ்டி வீட்டில் எதுக்கு சார் 3ஆவது நாள் உப்பு இல்லாமல் சமைக்கணும்? உப்பு ஒரு உரம் செல்வம் எப்படி என்பது உண்மையோ, உப்பு ஒரு உரம் உறவின் தொடர்ச்சி, உப்பு என்பது அன்பின் குறியீடு. அதனால தான் உப்பிட்ட வரை உள்ளளவு நிலைன்னு நம்மகிட்ட பழமொழி இருக்குது. நீங்கள் ஒருத்தர் நமக்கு உப்பு இல்லாமல் சாப்பாடு போடுறாங்கன்னா இனிமேல் உனக்கு எனக்கு உறவில்லைன்னு அர்த்தம் சார் தமிழர் பண்பாட்டில். அப்போ நம்ம செத்து போனவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, ஐயா இறந்து போனவரே, இன்றோடு உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு முடிந்தது, இனி நீங்கள் இங்கே வரக்கூடாது, உங்கள் உலகம் மேல் உலகம், நீங்கள் போய் அங்கே போகணும், இனிமேல் நீங்கள் வரக்கூடாது. அந்த உறவு அறுபடுவதன் அடையாளமாகத்தான் உப்பு இல்லாமல் படையல் படைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு. அப்போ நம்ம பின்பற்றுகிற எல்லா விஷயங்களிலும் ஒரு பண்பாட்டு கூறி பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது சார் உங்களுக்கு. நீங்கள் சின்ன பிள்ளை விளையாட்டு எடுத்துக்கோங்க, பண்பாட்டு கூறு இல்லையா? நம்ம இப்போ குழந்தை விளையாடலை, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோம். ஓடி பிடிச்சி விளையாடுறப்ப ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டே வருவான்.
முன்னாடி ஓடுறவனால ஓட முடியலன்னு வச்சுக்கோங்க, படக்க நின்றுட்டு நான் துவாச்சிப்பா அப்படிம்போம், நான் துவாச்சி கேட்டுக்கிறேன் அப்படிம்போம். துவாச்சின்னா நீ தொட வராத, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம். அவனும் இவனை விட்டுட்டு மற்றவனை தொட ஓடுவான். அதுக்கு பேர் துவாச்சி கேட்குறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த துவாச்சி எங்கேருந்து வந்தது? இஸ்லாமியர் பண்பாட்டில் துவா செய்தல் என்றால் உனக்காக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அர்த்தம். அதை கொண்டு வந்து நம்மால் விளையாட்டு வச்சுருக்கான் சார். என்னை விரட்டி கொண்டு வருபவனே, நான் சோர்வடைஞ்சிட்டேன், டயர்டாயிட்டேன், என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது, கொஞ்ச நேரம் எனக்கு ஓய்வு விடு, உனக்காக நான் இறைவனிடம் துவா செய்து கொள்கிறேன் என்பதுதான் துவாச்சி கேட்கறது. பூப்பறிக்க வருகிறோம் விளையாட்டு சார். அந்த பக்கம் 4 பசங்க இருப்பாங்க, இந்த பக்கம் 4 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. பூப்பறிக்க வருகிறோம் சொல்லி அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. இங்கிட்ட இருந்து அடுத்த டீமு வந்து யாரை விட்டு பறிப்பீர்கள் கேட்பாங்க. அவங்க ஒரு பேரை சொல்லி குமாரை விட்டு பறிக்கிறோம்பாங்க. இப்படியே ஒரு 10 கேள்வி. நம்மளால் விளையாட்டில் பாட்டு வச்சுருக்காங்க சார். அது ஒரு பண்பாட்டுக்கு ஒரு என்ன விஷயம்னா, அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அவர்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளை மனசில் பதிய வைக்கிறதுக்கு பாட்டு சார். உங்களுக்கு கல்லா மண்ணான்னு ஒரு விளையாட்டு சார். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு நினைவு இருக்கும். கல்லா மண்ணான்னு விளையாட்டு. உங்களுக்கு கல் கேட்டவன் கல்லில் நிற்பான், மண் கேட்டவன் மண்ணில் நிற்பான். இந்த கல் கட்டை வைக்கல நின்றுட்டு யாராவது கல்லில் ஏறுதாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ மாறி நின்று சொல்லுவான், கல் கட்டை மண்ணில் வந்து நின்றுட்டு சொல்லுவான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சின்னு சொல்லி மண்ணுக்காரனை பார்த்து பாட்டு படிப்பான் கல் கட்டவன். அப்போ அவன் ஓடியந்தோட தொட வர்றப்ப அந்த பக்கம் இன்னொருத்த மண்ணில் நின்று அவனும் அந்த பாட்டை படிப்பான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சின்னு சொல்லி. இவன் திகப்பான், அங்கிட்டு போய் அவனை தொடுதா, இங்கிட்டு போய் இவனை தொடுதான்னு சொல்லி. இது விளையாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்களா, ஓமண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சு. நீங்கள் 5-6 அரிசியை வாயில் ஓட்டு திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். அது ஊறி நமத்து போய் திங்க 10 நிமிஷம் ஆகும். அப்போ உலக்கரிசி திங்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளவு நேரமாக உன் மண்ணில் நின்று கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி என்னென்னா, உனக்கு சொந்தமான தாய்மண்ணை ஒரு நிமிடம் கூட அடுத்த வரை அபகரிக்க விடாதே. அதுதான் சார் இந்த பாட்டுக்கு பொருள். எல்லா விளையாட்டும் முடிஞ்ச பிறகு பாட்டு பாடுவோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்கவுங்க வீட்டுக்கு அவரைக்காய் சோத்துக்கு, இருக்க வீட்டுக்கு முருங்கைக்காய் சோத்துக்கு, பக்கத்து வீட்டுக்கு பாகக்காய் சோத்துக்கு, கடைசியாக புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்குன்னு அந்த பாட்டு முடியும். நம்மளோட எல்லா விளையாட்டுமே பாட்டுகளோட தான் சார் இருந்திருக்கு. பாட்டு இல்லாமல் விளையாட்டு இருந்ததில்லை. ஏன் அப்படி ஒரு பாட்டை வச்சுருக்கான் அப்படின்னா, விளையாண்டு களைத்த உடம்புக்கு காய்கறிகள் நல்லது. குழந்தைங்க மனசில் பதிய வைக்கிறோம். நம்ம அவரைக்காய் தின்னு, பாகக்காய் தின்னு, முருங்கைக்காய் தின்னு சொல்லி. கடைசி வரை பாருங்கள், புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்கு. ஏன்னா புள்ளப்பத்த வீட்டில் புள்ளத்தாச்சிக்கு வந்து வாய் வந்து நமனப்பாவே இருக்கும், உப்பாக திங்கணும் போல் ஆசையாக இருக்கும். அதனால் புள்ளத்தாச்சி பெற்ற வீட்டில் மட்டும், புள்ளப்பத்த வீட்டில் மட்டும் ஒரு 10 நாளைக்கு புளிச்சோறாக பொங்குவாங்க நம்ம ஆளுங்க. அதனால தான் புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்கு. உங்கள் வீட்டில் மட்டும் புளியங்காய் சோறு தாண்டா, அதை போய் நீங்கள் சாப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சார் நம்ம பண்பாட்டு கூறுகள் நம்மோட பின்னி பிணைஞ்சிருக்குது. இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். ஏன் எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் மாடுகள் படுத்திருக்கு? குறிப்பாக பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லைனா ஊரோட முக்கிய சந்தைகளில் இப்படி மாடுகள் படுத்திருக்கும். என்னென்னா, இன்றைக்கி நமக்கு அது பழைய பஸ் ஸ்டாண்டு சார். ஆனால் மாட்டுக்கு வந்து அதோட பழைய மந்தை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாட்டோட அம்மா, அந்த மாட்டோட அம்மம்மா, தாத்தா பாட்டி மாடுகள்லாம் அங்கெல்லாம் மேய்ஞ்சி தின்னு இளைப்பாரி இருக்குது. நம்ம இன்றைக்கி அதில் போய் பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மாடு வருதுன்னா மாட்டுக்கு சொந்தமானதுக்கு மாடு வரத்தான சார் செய்யும். 100 ஆண்டுகள் கழித்தாலும் நீங்கள் இதே விஷயம் சார் யானைக்கு. நீங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யானை இந்த பக்கம் நடந்து போகுதுன்னா 1000 ஆண்டுகள் கழித்து யானையோட குட்டி இதே பாதையில் தான் வரும். நீங்கள் அந்த பாதையில் வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம என்ன போடுறோம், ஊருக்குள் யானை புகுந்தது. நான் குழந்தைகிட்ட கேட்பேன், நீங்கள் செய்தியை மாற்றி பாருங்கள், காட்டில் இருக்க விலங்குகள்லாம் பேப்பர் நடத்தினா இந்த செய்தி அதில் எப்படி வரும் அப்படின்னா குழந்தைகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யானைகளின் வழியில் மனித குரங்குகள் அட்டகாசம். காட்டில் உள்ள நியூஸ் பேப்பரில் அப்படி செய்தி வருமா? அப்போ மாடு ஏன் திரும்ப வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் படுக்குன்னா, மாட்டோட உள் மனசில் இது நம்ம இடம், நம்ம தாத்தா மாடுங்கின படுத்திருந்தது, நம்ம அம்மா மாடு இங்கே தான் மேய்ஞ்சது, இந்த குளத்துலாம் தண்ணி குடித்தது, இன்றைக்கி இங்கே எது பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி மரபு வழியாக அந்த உணர்வு கடத்தப்பட்டு கொண்டே வருகிறது. ஐந்தறிவுள்ள மாட்டுக்கே கடத்தப்படுதுன்னா, நம்ம மனசுக்குள்ளே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி நம்ம முன்னோரின் பண்பாட்டு உணர்வு வந்து நகண்டு வந்திருக்கு சார். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களை வந்து பண்பாட்டிலிருந்து நம்மளை வந்து பிரிக்க முடியாது. சரி, அப்போ முன்னோர்கள் வச்ச எல்லாற்றையுமே பின்பற்றிடலாமா? அதான் நல்ல பண்பாடே. பின்பற்றிடலாமான்னா இந்த இடத்துல தான்
பண்பாட்டு அறிவு அப்படிங்கிற ரெண்டாவது கேள்விக்கு வர்றேன். உங்களுக்கு எல்லா பண்பாடும் நல்ல பண்பாடு அல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணி இது ஒரு பண்பாடுன்னு வச்சுருக்கிறான், இன்றைக்கி அதை கொண்டாடுவோம்னா கொண்டாடக்கூடாது. இன்றைய காலத்திற்கு அந்த பண்பாடு பொருந்தி வருகிறதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி நல்லா இருந்திருக்கலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வு நல்லா இருந்திருக்கலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடினா பெண்கள் படிக்காத நல்லா இருந்திருக்கலாம். அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் அதை நினச்சி அதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பொருந்தாது. அப்போ பொருந்தாத பண்பாட்டை தூக்கி எறிவது பண்பாட்டு அறிவு. இன்றைக்கி நம்ம மேடையில் இப்போ இன்றைக்கி ஒரு உலகம் முழுவதும் பொதுவான பண்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, வயதில் மூத்தவர்களை மரியாதையுடன் பேச வேண்டும், கர்ப்பிணிகள் வந்தால் பேருந்தில் இடம் கொடுக்கணும், இப்படி இதெல்லாம் உலகத்துக்கே உரித்தான பொதுவான பண்பாடுகள். நீங்கள் ஒரு ஜாதி குறித்த பண்பாடுகள் இருக்குது, வட்டார பண்பாடு இருக்குது, உணவு பண்பாடு இருக்குது சார். உணவு பண்பாடு இருக்குது. நீங்கள் சில பகுதிகளில் கீரை கடையிறப்ப பெருங்காயம் போடுவாங்க, சில பகுதிகளில் பெருங்காயம் போட மாட்டாங்க. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, நீங்கள் தாய்மார்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு உணவு பண்பாடு இருக்குது. என்னுடைய ஒட்டுமொத்த உரையை நான் தொகுத்து நிறைவாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லா பண்பாடும் சமமானவை தான். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி பண்பாடு இருக்கிறப்ப தேசம் முழுவதும் ஒரே பண்பாடு என்பது சாத்தியம் அல்ல. ஒவ்வொரு பண்பாடும் அவரவருக்கு முக்கியமானது. பண்பாடு என்பது மாறிக்கொண்டே இருப்பது. உங்களுக்கு பண்பாடு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே. இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிற பண்பாடு இன்னொரு 10 வருஷம் கழித்து அந்த பண்பாடை அடுத்த வர தலைமுறை தூக்கி எறிவாங்க. இது இன்னும் எந்த பண்பாடை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி எறிவாங்க. அப்போ பண்பாடு என்பது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இனக்குழு அங்கு வாழ்கிற மனிதர்கள் எல்லோருக்கும் உகந்தது எதுன்னு தீர்மானிக்காங்களோ அது அந்த காலத்தின் பண்பாடு. அது மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் விஷயம், மாறிக்கொண்டே இருக்கும். மாறாத பண்பாடுகள் சில விஷயங்கள் உண்டு. மாறாத பண்பாடுன்னு சொல்லி 1-2 சொல்கிறேனே. உலகில் பசித்தவருக்கு உணவிடுவது மாறாத பண்பாடு. உலகில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறது மாறாத பண்பாடு. இப்படி சில உலகம் முழுவதும் பொதுவான பண்பாடுகள் உண்டு. மற்றபடி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் பண்பாடுகள் தான் என்று சொல்லி நிறைவாக நான் ஏறும்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் உங்களோட உரைகளில் கதைகள் அற்புதமாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். அதனால் பண்பாடு சார்ந்த ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி நம்ம இரவு விடிய விடிய லைட்டு போட்டு எரிக்கிறோம். ஆனால் நம்மளோட சின்ன வயசில் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா 10 மணி ஆனால் லைட்டு அமர்த்தும்பாங்க, விளக்கு நாச்சியால் குளிர வையும்பாங்க, அரிக்கன் விளக்க. ஏன் 10 மணிக்கு ஏன் குளிர வைக்கணும் விளக்கு நாச்சியால்? ஏன்னா ஒரு கதை இருக்குது, நம்மகிட்ட பண்பாடு சார்ந்த கதை இருக்குது. 10 மணிக்கு பின்னாடி எல்லா வீட்டில் இருக்க விளக்குகளும் ஊருக்கு அம்மாய்க்குள்ளே போய் விளக்கு நாச்சியார் சபை கூடும் சார். விளக்கு நாச்சியார் சபை கூடி இருக்குது. அம்மாக்குள்ளே போய் எல்லா வீட்டு அரிக்கன் விளக்கும் சபை போடுவாங்களாம். எந்தன்னைக்கு நடந்ததை பற்றி பேசுவாங்களாம். அப்படி ஒரு நாள் சபை கூடுறப்ப ஒரு வீட்டிலேருந்து ஒரு விளக்கு மட்டும் வரல. ஒரு வீட்டிலேருந்து குறிப்பிட்ட வீட்டிலேருந்து ஒரு விளக்கு வரல. மறுநாள் அது வந்திருக்கு. அப்போ எல்லா வீட்டு விளக்கும் சேர்ந்து அந்த விளக்கிட்ட கேட்டிருக்கு, நேற்று நீ ஏன் வரலை அப்படின்னு காரணம் கேட்டிருக்கு. அப்போ அந்த வீட்டு விளக்கு சொல்லிச்சான், அந்த கதையை ஏன் கேட்க, நேற்று என் வீட்டு பாதவத்தியும் அந்த பாதவத்தி புருஷனும் சேர்ந்து இன்னை விடிய விடிய தூங்க விடாமல் கையோடு கொண்டு போய் பக்கத்து தோட்டில் அவனுக்கு தெரியாமல் இருக்க காய்கறியெல்லாம் கலாண்டு மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னையும் தூங்க விடலை, அவங்களும் தூங்கலைன்னு அந்த விளக்கு சொல்லியிருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற வழக்கெல்லாம் போய் அவரவர் வீடுகளில் மறுநாள் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நேற்று அந்த வீட்டில் நடந்ததான்னு சொன்ன பிறகு அதற்கப்புறம் விஷயம் எல்லாருக்கும் பரவி அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அதனால தான் விளக்கு நாச்சியா முன்னாடி திருடக்கூடாது, விளக்கு நாச்சியா முன்னாடி பொய் சித்தியம் செய்யக்கூடாதுங்கிற மரபு நம்மகிட்ட இருந்திருக்குது. இப்படி கதைகளின் வழியாக நாம் பண்பாட்டை கடைப்பிடிக்கிறோம். கார்த்திகை விளக்கு பொருத்தத்தின் மூலமாக ஏன்னு தெரியாமல் நம்ம முன்னோர் கடைப்பிடித்த ஒரு பண்பாட்டை கடைப்பிடிக்கிறோம். மூதேவி போனால் நல்லது, சீதேவி வந்தால் நல்லதுன்னு சொல்லி ஒரு பண்பாட்டை நாம் முன்னோர் கடைப்பிடித்த ஒரு பண்பாட்டை எதிர்மறையாக புரிந்து தனியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஒரு புதிய கருவி, அது இந்த மாதிரி மின்சார உள்ள பேயை காலி பண்ணியிருக்கு. இப்படி புதிய கருவிகள் வர வர, புதிய சிந்தனைகள் வர வர பண்பாடு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். எது சிறந்தது பண்பாடு, எது மனிதனுக்கு உகந்தது என்பதை நமக்கு புத்தகங்கள் கற்றுத்தரும். பண்பாட்டை குறித்து நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தோ பரமசிவன், சிவசுப்பிரமணியன், வானமாமலை, தனஞ்சயன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பேராசிரியர்கள் எழுதிய பண்பாடு சார்ந்த புத்தகங்கள் நிறைய நம்ம உள்ளே இருக்குது சார். அவற்றை தேடி படிப்பதன் வழியாக நம்ம ஒன்று செய்கிறோம்ல, அதை ஏன் செய்கிறோன்னு சொல்லி அதுக்கு காரணம் இருக்குது. அப்படி தேடி கண்டடைய வேண்டும். அப்படி தேடி கண்டடைவதற்கு வாசிப்பு துணையாக நிற்கும். அந்த வாசிப்பிற்கு இந்த புத்தக கண்காட்சி உங்களை வழிகாட்டட்டும் என்று கூறி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.